ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது கூடவே பார்த்திங்கன்னா கடலை மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டான குழம்பெல்லாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. 3 வகையான குழம்பு செய்யலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காய் குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வாழைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா கறி குழம்பு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாம் கட் பண்ணி வச்சுக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கறி குழம்பு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற வாழைக்காவை சேர்த்துட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே வாழைக்காய் வந்து நல்லா வதங்கணுங்க. இப்போ வாங்க இந்த வாழைக்காய் குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 3 நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே திருவி வச்சுக்கிற தேங்காய், 1/2 மூடி தேங்காவை திருவி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புதினா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா புதினா சேர்த்து அரைக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறி குழம்பு வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப திப்பியாகவும் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துட்டு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த வாழைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வதக்கும் போதே ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துடும். குழம்போடு சேர்த்துட்டு பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குனா ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் குழம்பு ரெடிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, களி, சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததாக வாங்க கடலை மாவு குழம்பு செஞ்சுக்கலாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி செய்யலாங்க. அதுவும் பூரிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பாதி வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கட்டுங்க. இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்க போகிறோங்க. நான் 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. குட்டி சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க எப்பயுமே செய்வேன். இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. குட்டீஸ்க்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டுங்க. ஒரு சின்ன கப்பால் கடலை மாவு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து இந்த மசாலாவிலே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி செய்யுங்க. கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக திக்காகிடும்.
இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, இது கூட பூரி, சப்பாத்தி, சாத்து கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது ஃபேவரட்டாக ஆகிடுச்சிங்க. நீங்கள் இது போல் குழம்பு செய்வீங்களா என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது குழம்பு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போய் வந்தாச்சு. இப்போது கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்குனா சுட சுட இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வாங்க உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு குருமா குழம்பு எப்படி வேணாலும் சொல்லாங்க. இதுவும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதுக்கும் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும். இதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்குங்க தோல் சீவாமல் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நல்லா கழுவிட்டு அதை வந்து இதிலே சேர்த்துடலாங்க. எண்ணெய் வெங்காயத்திலே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா வேணுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு தேவையானதாக சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெயிலே வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சுட்டு இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் திரும்பியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறமா புதினா சேர்த்து இந்த குருமா செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்தாச்சு. ரொம்பவே இந்த எண்ணெயிலே இது போல் நல்லா நம்ம வதக்கிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சூப்பராகவே வெந்துட்டு இருக்கும். இப்போது இதுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மூடி வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடுங்க. இப்போ மூடி வச்சுக்கிறேங்க. மூடி வச்சுட்டு உருளைக்கிழங்கோட பச்சை வாசனை, அந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துடலாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கறி குழம்பு மாதிரி இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தால் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ண மிளகாய் தூள் மட்டும் தாங்க சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போது கருவேப்பிலை போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வந்து கொதித்து வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறமா சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு குழம்பு குருமா நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொத்தமல்லி இலை தூவி இறக்கினா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு குழம்பு வந்து ரெடிங்க. இதுவும் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.